ஹரி ஓம் சாய்ராம். இனிய காலை வணக்கம். நாளைக்கு 11ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி வரக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தாங்க. உங்களுக்கு தீட்சை பெற வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய குருநாதர்கிட்ட தீட்சை வாங்கக்கூடிய நேரம் இந்த சித்ரா பௌர்ணமி. மறுபடியும் அடுத்த வருஷம்தான் வரும். 54 பேருக்கு குருஜி தீட்சை கொடுக்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கார். இந்த நாளில் அவர் நடத்தக்கூடிய அந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்கும்போது சந்திரனுக்கு உரித்தான அந்த வெள்ளி காயின் உங்களுக்கு அதை ஜபம் பண்ணி உங்களுக்கு தீட்சை கொடுப்பார். அதை உங்களுடைய இல்லத்தில் வைத்து நீங்கள் அனுதினமும் உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி மந்திரமோ, துர்காலட்சுமி மந்திரமோ, சரஸ்வதி மந்திரமோ, இல்லை உங்களால் முடிந்த பீஜ மந்திரங்களோ நீங்கள் சொல்லலாம். ஏற்கனவே குருஜி இந்த பீஜ மந்திரங்களை பயிற்சி பண்ணி அந்த பயிற்சி மூலியமாக தான் அந்த வெள்ளிக்காயினில் அதனுடைய ஆக்கர்ஷ சக்தியை ஏற்படுத்தியிருக்கும். இப்படி முடிந்தவர்கள் முடியாதவர்கள் யாராக இருந்தாலும் 54 பேர் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே கொடுத்துருக்கு. உங்களுக்கு நீங்கள் அந்த தீட்சையை பெற்றுக்கலாம். ஆன்லைன்லேயும் நம்ம அந்த தீட்சையை கொடுப்போம், ஆஃப்லைன்லேயும் நீங்கள் தீட்சை பெற்றுக்கலாம். மொத்தமே 54 பேர் தான். அதுக்கு மேலே இந்த பௌர்ணமியில் யாருக்கும் அந்த அனுமதி கிடையாது. மற்றொன்று முக்கியமான விஷயம், இந்த தீட்சை பெறும்போது என்னென்னலாம் நியமனிஷ்டங்களை கடைபிடிக்கணும். ரொம்ப சிம்பிளுங்க, ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் கடைபிடிக்க வேண்டியதெல்லாம் மனசு ஒருநிலைப்படுத்தி தூய்மையாக வைத்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த ஜபங்களை பண்ணலாம். ஒரே மந்திரந்தாங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் கம். வஜ்ரகோஷம் வராகி ஸ்ரீ படவட்டம்மன் தேவியை நித்திகா தினம் தினம் பணம் பணம் வசி வசி வசமானாய நமக. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் அக்ரம் மத்தியம் மூலம். இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி சமர்ப்பயாமி. அவ்வளோதாங்க. சந்திரனுக்கு சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கு சொல்லக்கூடிய சூரிய சந்திர அற்புதமான மகாலட்சுமி பீஜ மந்திரத்தையும் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடும், நமக்கு காரிய சித்தி கொடுக்கக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய குழந்தைகளோட பேரண்ட்டோட சௌக்கியமாக இருக்கலாம்.